Hi friend, Bye. how are you? Bye. Hey, bye. Hey, nice. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. ஆபீஸ் டியூட்டி டிராப்புக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். நேற்று கொரியர் வந்துச்சு, வரும்போது எடுத்து வர சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வந்து வண்டியில தூக்கி போட்டுட்டு பேனட் லாக்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நானும் வந்து ஆயில் தண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு பேனட் ஓப்பன் பண்ணி ரேடியேட்டர் உள்ள கூலண்ட் செக் பண்ணிட்டு வைப்பர்ல உள்ள தண்ணியும் செக் பண்ணிட்டு பேனட் அடைச்சிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன் பிக்கப் பண்றதுக்காக மேடத்தை டிராப் பண்ணிட்டு வரும்போது பக்காலாக்கு வந்தேன். பக்காலா வந்துட்டு ஒரு கிரீம் பன் ஒன்று வாங்கிட்டு ரூமுக்கு வந்தோன்னா ஒரு டீ ஒன்று போட்டுட்டு பண்ணையும் சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடு முடிச்சாச்சு. அதோட 11 மணி ஆச்சு. அதோட சாப்பாடு மதியத்துக்காக வடிச்சு வச்சுட்டு முருஜ் போக சொன்னாங்க மேடம். அதோட முருஜுக்கு தான் கிளம்பி போனேன். எங்க வந்தேன்னா இந்த ரொட்டி வாங்குறதுக்கு தான் வந்தேன். இந்த ரொட்டி வந்து எல்லாரும் ரொமான் ரொட்டி, ரொமானி அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, அது இதுக்கு பேர் வந்து அரபில வந்து பொர்சான். இந்த ரொட்டி தான் இது. இந்த வந்து கோதுமை மாவுல தான் செய்வாங்க. அது நானும் வாங்கிட்டு திரும்பி கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. கொண்டு வந்து வீட்லயும் எடுத்து கொடுத்துட்டு ரூமுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு நேரம் வந்து ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. 2 மணி ஆனதுடனே நானும் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டேன். வந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு நின்றாப்ல, பாகிஸ்தானிக்காரர் தான் இவரு. அவருக்கு சலாம் சொல்லிட்டு 2 பேரும் பேசி நின்றா. டியூட்டி முடிச்சுட்டு வந்து ஒரு தூக்கம் போட்டேன். நல்லா 1 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு 6 மணிக்கே மேடம் வெளியில போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கூட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு இங்க பிலிப்பின் டிரைவர் இருக்காப்ல, அவரையும் போய் பார்த்துட்டு அவருக்கு ஹாய் சொல்லிட்டு டீ சாப்பிட சொல்லி சொன்னாப்ல. எனக்கு டீ வேண்டாம், வண்டியில இருக்கு, மேடம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அந்த 10,000 மட்டும் கொண்டு போ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே என் வண்டியில வந்து வச்சுட்டு இந்த சேர் எப்பயுமே வண்டியிலே வச்சிருப்பேன். ஏன்னா எங்கேயாவது போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்ப வெயில் நேரத்துல எல்லாம் உட்காரவே முடியாது வைக்க. அதை வந்து வச்சுட்டு மேடம் கொடுத்து விட்ட சாயா, கேக்கு, சாண்ட்விச் இதெல்லாம் இருந்துச்சு. நான் சாயா ஊத்திட்டு குடிச்சிட்டு பக்கத்துல வந்து நம்ம வேளாங்கண்ணிக்காரங்க பக்கத்துல இருந்தாங்க, பக்கத்து ரூம்ல. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டைம் வந்து கரெக்டா வந்து 10:18 ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு விட்டுருக்கேன். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய். 4 மணி நேரம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன்.